ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட நாமத்தினாலே கர்த்தருடைய ஆவியானவர் கொடுத்ததான ஏஜே பவர் மினிஸ்ட்ரி ஊழியத்தின் சார்பில் அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். கர்த்தர் கொடுத்த வார்த்தை, நீ மன்னித்தாள். மன்னிக்கிறது பெரிய விஷயம். மத்தேயு நற்செய்தியின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 14வது இறைவார்த்தை, மனுஷருடைய தப்புதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் தப்பிதங்களை கர்த்தர் மன்னிப்பார். அதற்கு முன்னதாக பரலோக மந்திரத்தில் அந்த ஜெபத்திலே ஆண்டவர் சொல்லி கொடுத்தார், நீங்கள் மன்னிக்கணும், நான் மன்னிக்கணும். இன்றைக்கி மன்னிக்கிறது இல்லை, மன்னிக்க முடியாதபடி என்னுடைய இருதயம் அடைக்கப்பட்ட நிலையில் இருக்கிறது. ஏதோ ஒன்றை ஒருவர் செய்து விட்டார், அதை மறக்க முடியலை, மன்னிக்க முடியல பிரதர் அப்படின்னு சொல்லிக்கின்றீங்களோ. ஆனால் ஜெபக்கூட்டத்துக்கு வரச்செல்லாம் எப்படி இருப்பாங்க? நல்லா கர்த்தரை துதிப்பாங்க, நல்லா ஆராதிப்பாங்க, வேதத்தை நல்லா வாசிப்பாங்க, அந்நிய வாசை நல்லா பேசுவாங்க, தரிசனம் கூட பார்த்து சொல்லுவாங்க. ஆனால் இருதயத்தில் இல்லை, என்ன இல்லை? மன்னிப்பு. ஒரு தடவை மன்னிக்கிறதுக்கு மனசு இல்லை. ஆனால் ஆண்டவரே என்னுடைய காரியத்தை மாத்திரம் மன்னிங்க நிற்போம். இது எப்படிங்க? எனக்கு தெரியல, அது எப்படின்னு தெரியல. இன்றைக்கு உடன் பிறந்தவங்களிடத்தில் நம்ம ஐக்கியம் இல்லை, பெற்ற தாய் தகப்பனிடத்தில் ஐக்கியம் இல்லை, உடன் பிறந்த சகோதரத்தில் ஐக்கியம் இல்லை, உறவுகளிடத்தில் ஐக்கியம் இல்லை, நண்பர்களை மன்னிக்க முடியலை. அவர் அதை சொல்லிட்டார், இதை செய்துட்டார். ஆனால் ஆண்டவர்கிட்ட மட்டும் வந்து, ஆண்டவரே ஆஸ்திரேலியாவுக்காக நான் ஜெபிக்கிறேன், அமெரிக்காவுக்காக ஜெபிக்கிறேன். இப்படித்தான் நிறைய பேர் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஏன் நம்ம ஜெபம் கேட்கப்படலை? எனக்கு மன்னிக்கக்கூடிய இருதயம் இல்லை, துதிக்கக்கூடிய இருதயம் இருக்குது. வேதம் சொல்லுகிறது, ஆவியானவர் ஆதியிலே ஜலத்தின் மேல் அசைவாடினார், இருள் ஆழத்திலே இருள் மூடிக்கொண்டிருந்தது. என் இருதயத்துக்குள்ளாய் இந்த மன்னிக்க முடியாத தன்மை இருக்கிறபடினாலே எனக்கு வருகிற ஆசீர்வாதம், என் சந்ததிகளுக்கு வருகிற ஆசீர்வாதம் குறைகிறது. காரணம் என்ன? அவர் நம் இருதயத்தை பார்க்கிற தேவன். என் இருதயத்தை பார்க்கிற தேவன். தன்னை பிடிக்க வந்த மனிதனின் காதை பேதுரு வெட்டின போது கடைசி அற்புதமாய் அதை செய்தார். அவன் காதுகளை ஒட்டி அவனுக்கு சுகப்படுத்தினார். நமது ஆண்டவர் காரை உமிழ்ந்தவனை மன்னித்தார். நீங்களும் நானும் எப்படி இருக்கிறோம்? நீங்களும் நானும் எப்படி இருக்கிறோம்? நாம் மன்னிக்கின்றோமா? எனக்கு அருமையானவர்களே, திருச்சபையின் தலைவர் பாப்பரசர் தன்னை சுட்ட, தன் உயிரை எடுக்கும்படியாய் இருந்த அந்த சகோதரனை சிறைச்சாலையில் சென்று அவரை சந்தித்தார். ஆம், எனக்கு அருமையானவர்களே, எத்தனை ஒரு காரியம் பாருங்கள். அவன் மனம் மாறினான். இன்றைக்கு மன்னிக்கக்கூடிய இருதயம் எனக்குள்ளா இல்லாமல் இருக்கிறது. துதிக்கக்கூடிய இருதயம்லாம் இருக்குயா. சபைக்கு போனால் ஆராதனை தான், ஆர்ப்பாட்டம் தான். ஆனால் கூட இருக்கிறவன ஊழியக்காரனை சொல்லிட்டான், அதை சொல்லிட்டான், மன்னிக்க முடியல. என் கூட இருக்கிற விசுவாசி இதை சொல்லிட்டான், மன்னிக்க முடியல. எப்படி? கூட்டம் முடிஞ்ச உடனே கடைசி ஆசீர்வாதம் கொடுக்கும்போது கூட என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரன்னு சொல்லி பக்கத்தில் இருக்கவங்க கூட கை கொடுக்க முடியலை. ஆனால் எனக்குள்ள ஆவியானவர் இருக்கிறான்னு சொல்கிறோம். எந்த ஆவியானவர் இருக்கிறார்? உங்களை கேட்டு பாருங்கள். உங்களுடைய ஆசீர்வாதத்திற்கு நீங்களே தடை பண்ணாமல் இருங்கள், மற்றவர்களை மன்னியுங்கள், நீங்கள் மன்னிப்பு பெறுவீர்கள். எங்களுடைய ஜெபக்கூட்டத்திற்கு, இந்த குணமளிக்கும் ஜெபத்திற்கு ஒரு அருமையான குடும்பம் வந்தார்கள். அவர்களுக்கு சொன்னார், கர்த்தர் சொன்னார், நீ மன்னிப்பா என்று சொன்னால் உன் சந்ததியை பெருக பண்ணுவேன். கற்பத்திங்கன் இல்லாமல் வந்தாள், கதறினாள், கடந்து போனாள். தன்னுடைய குடும்பத்திற்கு, கணவரின் குடும்பத்தில் போய் அவர்கள் தாயிடத்தில், அவள் சகோதரி இடத்துல மன்னிப்பு கேட்டாள். ஆண்டவருக்கு முன்னதாக நான் நிற்க முடியலை, ஆண்டவரே என்னை மன்னிங்கன்னு சொல்லி அந்த ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு அந்த மாமியாரத்தில் மன்னிப்பு கேட்டார்கள். எனக்கு அருமையானவர், நேற்றைய தினத்திலே அவர்கள் இல்லத்திற்கு வெளியூர் நான் கடந்து போயிருந்தேன். அவ்வளோ சந்தோஷமாக இருந்தார்கள். இன்றைக்கு அந்த அருமையான மகளுக்கு 2 பிள்ளைகளை கொடுத்து அவளை கர்த்தர் உயர்த்தியிருக்கிறார். ஏதோ ஒரு காரியம் உனக்குள் இருந்து கொண்டு தேவனுடைய ஆசீர்வாதத்தை தடை பண்ணி கொண்டு இருக்கிறதே. உங்களை ஆராய்ந்து பாருங்கள், உங்களை ஆராய்ந்து பாருங்கள். யார் இடத்துல மன கசந்து இருக்கிறாயோ அவரதை கேளுங்கள். நல்லா கவனிங்க. நமக்குள்ள அந்த மனக்கசப்பு இருக்குமென்று சொன்னால் கர்த்தர் கொடுக்குற ஆசீர்வாதம் தங்க முடியாதுங்க. கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருக்க முடியாது. சிறு துளி விஷம்தான் முழு ஆகாரத்தையும் விஷமாய் மாற்றிவிடும். யாரிடத்துலையாவது மன்னிப்பு கேட்கலைன்னா ஆண்டவர்கிட்ட போய் ஆண்டவருக்கு முன்னால் நின்றுங்க. நான் ஒரு ஒருத்தர் மேலே கொஞ்சம் மனக்கசப்போடு இருந்தேன். கர்த்தர் ஒரு நாள் பேசினார்.
எழுந்தேன். காலை வேளையில் கடந்து போனேன். அவரிடத்துல போய் நான் ஏதாவது பேசியிருந்தா என்னை மன்னிச்சுக்கிறீங்கன்னு சொன்னேன். என்னை அப்படியே கட்டி பிடித்து கொண்டு அவர் சொன்னார், நான் என் கண்ணிலேருந்து கண்ணீர் வருது. அவரும் அழுதுறார். இல்லை பிரதர், நம்ம அப்படிலாம் இல்லை பிரதர். அதன் பின்னதாக வந்து ஜெபித்தேன். கர்த்தர் வல்லமையாக இந்த ஜெபத்தை நடத்தினார். கடந்து வராதபடி ஒரு பிரசங்கத்தை இதுவரை நான் செய்ததில்லை. நான் கற்றுக்கொள்ளாத ஒரு பிரசங்கத்தை ஜனங்களுக்கு கற்றுக் கொடுத்ததில்லை. காரணம், கர்த்தர் அவர்களோடு பேச வேண்டும். காரணம், அவர்களுக்கு கண்ணீரை துடைக்க வேண்டும் என்றால் நான் பிரசங்கிக்கிற நான் முதலாவது தேவ சமூகத்தில் இருக்க ஆயத்தமாக இருக்க வேண்டும். எனக்கு அருமையானவர்களே, ஒருவேளை யார் மேலேயாவது கசப்பு இருந்தால் இன்றைக்கி ஒப்பு கொடுங்க. மனமாறுங்கள். இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்படுங்கள். அவரோடு ஐக்கியப்படுங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே ஆசீர்வாதத்தை கொண்டு வருவார். உங்கள் சந்ததிகள் வாழ்க்கையிலே ஆசீர்வாதத்தை கொண்டு வருவார்.